வணக்கம். இன்றைக்கு வகுப்பில் வாக்கிய வகைகளில் அமைப்பு வாக்கியங்கள் பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். பாடத்துக்குள்ளே போகலாமா? அமைப்பு வாக்கியங்கள். அமைப்பு வாக்கியங்கள் என்றால் என்ன? எழுவாய், செய்யப்படு பொருள், பயனிலை என்ற அமைப்பில் கூறப்படும் வாக்கியங்களை நாம் அமைப்பு வாக்கியங்கள் என்று சொல்வோம். எழுவாய், செய்யப்படு பொருள், பயனிலை இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய வாக்கியங்களை நாம் அமைப்பு வாக்கியங்கள் என்று சொல்வோம். அமைப்பு வாக்கியங்கள் தனி வாக்கியம், தொடர் வாக்கியம், கலவை வாக்கியம் என 3 வகைப்படும். தனி வாக்கியம் என்றால் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓர் எழுவாயோ பல எழுவாய்களோ ஒரே பயனிலையை பெற்று வரும் வாக்கியத்தை நாம் தனி வாக்கியம் அப்படின்னு சொல்லுவோம். நல்லா கவனிங்க. தனி வாக்கியம் என்றால் என்ன? ஓர் எழுவாயோ பல எழுவாய்களோ ஒரே பயனிலையை பெற்று வரும் வாக்கியத்தை தான் நாம் தனி வாக்கியம்னு சொல்லுவோம். எடுத்துக்காட்டு பாருங்க. இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்றினார். இது இளங்கோவடிகள் என்ற ஓர் எழுவாய் சிலப்பதிகாரத்தை இயற்றினார் என்ற ஒரே பயனிலையை பெற்று வருது. அடுத்த எடுத்துக்காட்டு பாருங்க. கம்பன், வள்ளுவன், இளங்கோ ஆகியோர் இயற்கையை போற்றினர். இந்த வாக்கியத்தில் கம்பன், வள்ளுவன், இளங்கோ இது 3 எழுவாய்களை பெற்று வந்துள்ளது. ஆனால் போற்றினர் என்ற ஒரே பயனிலையை பெற்று வந்துள்ளது. இவ்வாறு ஓர் எழுவாயோ பல எழுவாய்களோ ஒரே பயனிலையை பெற்று வரும் வாக்கியத்தை நாம் தனி வாக்கியம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது தொடர் வாக்கியம் என்றால் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். தனி வாக்கியங்கள் பல தொடர்ந்து வருவதும் ஒரே எழுவாய் பல பயனிலைகளை பெற்று வருவதும் தொடர் வாக்கியம் எனப்படும். தனி வாக்கியங்கள் பல தொடர்ந்து வரும் ஒரே எழுவாய் பல பயனிலைகளை பெற்று வருவதும் தொடர் வாக்கியம் எனப்படும். தொடர் வாக்கியம் ஓர் எழுவாயை தொடர்ந்து பல வினையெச்சங்களை கொண்டும் இறுதியில் பயனிலையாக வினைமுற்றை கொண்டும் முடியும். இதை தெரிஞ்சுக்கோங்க. எடுத்துக்காட்டு பாருங்க. அரசன் புலவரை கண்டான், அவரை வரவேற்றான், அவருக்கு பரிசு வழங்கினான். தனி வாக்கியங்கள் பல தொடர்ந்து வரும்னு சொன்னேன் இல்லையா? அரசன் புலவரை கண்டான், இது ஒரு தனி வாக்கியம். அவரை வரவேற்றான், அவருக்கு பரிசு வழங்கினான். இவைகளை தனி வாக்கியங்களாக நம்மளால் எழுத முடியும். அரசன் புலவரை கண்டான், அரசன் அவரை வரவேற்றான், அரசன் புலவருக்கு பரிசு வழங்கினான்னு சொல்லலாம். அப்போ ஒரு எழுவாய் பல பயனிலைகளை பெற்று வருது. என்ன பல பயனிலைகள்? அரசன் புலவரை கண்டான் ஒரு பயனிலை, அரசன் அவரை வரவேற்றான் ஒரு பயனிலை, அரசன் அவருக்கு பரிசு வழங்கினான் ஒரு பயனிலை. அப்போ அரசன் என்ற ஒரு எழுவாய் 3 பயனிலைகளை பெற்று இந்த இடத்துல வருது. அடுத்த எடுத்துக்காட்டு பாருங்க. உழவன் நிலத்தை உழுது விதை விதைத்து நீர் பாய்ச்சி உரமிட்டு அறுவடை செய்தான். இந்த இடத்துல பல வினையெச்சங்கள் வருது. ஒரே ஒரு எழுவாய் தான் இருக்குது, உழவன் என்று. அறுவடை செய்தான் என்ற ஒரு பயனிலையோடு முடியுது. நல்லா கவனிங்க. இதை தனித்தனி வாக்கியங்களாக நம்மால் எழுத முடியும். எப்படி? உழவன் நிலத்தை உழுதான், உழவன் விதை விதைத்தான், உழவன் நீர் பாய்ச்சினான், உழவன் உரமிட்டான், உழவன் அறுவடை செய்தான். அப்போ உழவன் உழுதான் ஒரு பயனிலை, விதைத்தான் ஒரு பயனிலை, நீர் பாய்ச்சினான் ஒரு பயனிலை, உரமிட்டான் ஒரு பயனிலை, அறுவடை செய்தான் ஒரு பயனிலை. அதனால் இப்படி வரக்கூடிய வாக்கியங்களைத்தான் நாம் தொடர் வாக்கியங்கள் என்று சொல்கிறோம். அடுத்தது கலவை வாக்கியம் என்றால் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு முதன்மை வாக்கியமும் அதனுடன் ஒன்றோ பலவோ தொடர்புள்ள சார்பு அல்லது துணை வாக்கியங்களும் சேர்ந்து வருவது கலவை வாக்கியம் ஆகும். ஒரு முதன்மையான முற்று பெற்ற வாக்கியம் இருக்கும்,
அதனோடு சேர்ந்து துணை வாக்கியங்கள், அதாவது சார்பு வாக்கியங்களும் இருந்தால் அந்த வாக்கியத்தை கலவை வாக்கியம்னு நாம் சொல்லுவோம். இதில் என்னும், என்றும், ஓ, ஆல் என்னும் இணைப்பு சொற்கள் கலவை வாக்கியத்தில் இருக்கும். இதை பார்த்தீங்கன்னாலும் உங்களால் கலவை வாக்கியத்தை கண்டுபிடிக்க முடியும். எடுத்துக்காட்டு பாருங்க. தீண்டாமை தீயை என்றும் எப்பவும் நம் நாட்டை விட்டு ஓட்ட வேண்டும். இதில் நம் நாட்டை விட்டு ஓட்ட வேண்டும்ங்கிறது தான் முதன்மை வாக்கியம். தீண்டாமை தீயை என்றும், இது ஒரு துணை வாக்கியம். அடுத்தது பாருங்க. யார் கல்வி அறிவு பெறுகிறார்களோ, இங்க ஓ துணை இணைப்பு சொல் வருதா, அவர்கள் வாழ்வில் வளம் பெறுவார்கள். அப்போ அவர்கள் வாழ்வில் வளம் பெறுவார்கள் என்பது முதன்மை வாக்கியம். இதுல துணை வாக்கியம் யார் கல்வி அறிவு பெறுகிறார்களோ, இதுதான் துணை வாக்கியம். அடுத்தது பாருங்க. மழை பெய்ததால், இந்த இடத்துல ஆல் என்ற இணைப்பு சொல் வருது. பயிர்கள் செழித்து வளர்ந்தது. அப்போ பயிர்கள் செழித்து வளர்ந்தது ஒரு முதன்மை வாக்கியம். மழை பெய்ததால், இது ஒரு சார்பு வாக்கியம். அடுத்த எடுத்துக்காட்டு பாருங்க. தேர்வில் வெற்றி பெற வேண்டும் என்றால் இனியன் நன்கு படிக்க வேண்டும். இனியன் நன்கு படிக்க வேண்டும் ஒரு முதன்மை வாக்கியம். தேர்வில் வெற்றி பெற வேண்டும் என்றால் இது சார்பு வாக்கியம். இப்படி ஒரு முதன்மை வாக்கியமும் அதனுடன் ஒன்றோ பலவோ தொடர்புள்ள சார்பு வாக்கியங்களும் சேர்ந்து வருவது கலவை வாக்கியம் ஆகும். இந்த வகுப்பில் அமைப்பு வாக்கியங்களை பற்றி மிக தெளிவாக தெரிந்து கொண்டோம். அடுத்த வகுப்பில் வேறு ஒரு இலக்கண பகுதியோடு நாம் சந்திப்போம். நன்றி.